ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, முருகன் சூரபத்மனை எப்படி வென்றார் அப்படின்னு நம்ம கந்தசஷ்டி கதையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். 3 லோகத்திலையும் அழிக்க வந்த அசுரன் சூரபத்மன். ஆனால் அவனை ஒரே ஒரு 6 வயசு பையன் 6 நாளில் அடித்து கொள்றார். யார் இது? வாங்க கதைக்குள்ளே போகலாம். சூரபத்மன், சிங்கமுகம், தாராகசூரன்னு 3 அசுரர்கள் சேர்ந்து தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்திரனோட ஆட்சி கூட பிடிச்சிட்டாங்க. தேவர்கள் எல்லாம் கைலாசத்துக்கு போயிட்டு சிவனிடம் போயிட்டு சொல்கிறாங்க, அப்பா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுதுறாங்க. உடனே சிவன் என்ன பண்ணுறாரு? அங்கே அவருடைய கோவத்தில் இருந்து 6 நெருப்பு பொரிய வெளியிடுறாரு. அது 6 அழகான குழந்தைகளாக மாறி சரவண பொய்களில் வளர்கிறாங்க. கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அதை பார்த்து பராமரிக்கிறாங்க. அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு? அந்த 6 குழந்தையும் ஒன்றா சேர்த்து 6 முகமும் 12 கையும் முருகராக்குறாங்க. முருகன் வளர்ந்து பெரிய ஆளான பிறகு தேவ சேனாதிபதியாகி திருச்செந்தூருக்கு வராரு. அங்கே சூரபத்மனோட 6 நாள் நடந்த யுத்தம். முருகனோட வேலாயுதம் கொண்டு சூரபத்மனோட அகங்காரத்தை 2ஆக பிளக்கிறாரு. ஒரு பக்கம் சேவலாகவும் இன்னொரு பக்கம் மயிலாகவும் மாத்துறாரு. சூரபத்மன் தப்ப புரிஞ்சிட்டு மன்னிப்பு கேட்குறான். முருகன் அவனை மன்னிச்சிட்டு ஒரு பக்கத்தை மயிலாகி தன்னோட வாகனமாக மாற்றி மறுபக்கத்தை கோழியாக, அதாவது சேவலாக கொடியிலும் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சூரசம்ஹாரம்னு பெரிய விழா கொண்டாடுறோம். இந்த கதை கேட்ட பிறகு உங்களோட பயமெல்லாம் போகும். நீங்கள் உண்மையான முருக பக்தன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேல் எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறேன். நம்ம பார்ட் 1 வீடியோவில் முருகர் பிறந்த கதையும் போட்டிருக்கேன். அதுவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.